வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரதோஷ காலத்தில் எவ்வாறு சிவபெருமானை வழிபாடு செய்யலாம், அப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானை நாம் நாள்தோறும் வணங்கினால் கூட பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வழங்குவது சிறந்த பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் 2 முறை வளர்பிறை, தேய்பிறை, திரியோதசி 13ஆம் நாட்கள் பிரதோஷ நாட்களாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என்றும் சொல்லலாம். அதே போல இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் நீங்கி இன்பம் பெறலாம் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் என்றால் என்ன என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பிரதோஷம் என்பது சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தான் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள் ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி முதலியொன்றாக தோன்றின என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தேவியை திருமால் ஏற்றுக்கொண்டார் என்றும் சொல்லலாம். அதே போல மற்ற பொருள்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் கொடிய அகால விஷமும் வெளிப்பட்டது என்றும் சொல்லலாம். இதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் நடுங்கினர் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை உண்டார் என்றும் சொல்லலாம். அதே போல தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவி தளிர் கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சு குழியிலேயே நின்று விட்டதால் இறைவன் நீலகண்டர் என்றும் அழைக்கப்பட்டார் என்றும் சொல்லலாம். நேரம்தான் பிரதோஷ காலம் என்றும் வணங்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடனம் புரிந்து காட்சி அளித்தார் என்றும் சொல்லலாம். அப்போது கலைமகள் வீணை வாசிக்க அலைமகளான லட்சுமி தேவி பாடுகிறாள் என்றும் சொல்லலாம். அதே போல திருமால் மிருதங்கம் வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறார். அது மட்டுமில்லாமல் பிரம்மதேவர் தாளமிட தேவர்களும் முனிவர்களும் வந்து எம்பெருமானை வணங்குகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் என 2 பிரதோஷ நாட்களிலும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீறு மற்றும் பஞ்ச அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்வதை அதற்கு பிறகு தீபாராதனையும் நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம். போல பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அருகம்புல் பூச்சாற்றி அதற்கு பிறகு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நந்தி தேவரது தீபாராதனைக்கு பிறகு மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். பிரதோஷ நாளில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது. அன்று முழுவதும் உணவு இல்லாமல் உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் உள்ளம் உருகி 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி அன்றைய நாளில் வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதுவே கிருஷ்ண பட்சத்தில் தேய்பிறை சனிக்கிழமையில் வந்தால் மகாய் பிரதோஷம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும்
சனி பிரதோஷத்தன்று வழிபாடு செய்யும் பொழுது 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரர் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையுடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும் என்றும் சொல்லலாம். நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறைய அணிந்த பெருமானாக தேவியரோடும் முருகப்பெருமானும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் வேறு புண்ணியம் எதுவும் கிடையாது என்றும் சொல்லலாம். போல எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து வித செல்வங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் பிறந்த தோஷம், பிறவி தோஷம், பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் சூட்சம வழிபாட்டு முறைக்கு பெயர்தான் பிரதோஷம் என்றும் சொல்லலாம். நெடுங்காலங்களுக்கு முன்பே சித்தர்கள் மட்டுமே பிரதோஷ வழிபாட்டை கடைபிடித்து வந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பிறகு சித்தர்கள் வழியில் ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவர்களும் பிரதோஷ வழிபாட்டை கடைபிடித்தார்கள் என்றும் சொல்லலாம். போல தற்போது பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் தெரிந்து கொண்டதால் அனைத்து மக்களும் பிரதோஷத்திற்காக சிவ ஆலயங்களை நோக்கி செல்கிறார்கள் என்றும் சொல்லலாம். போல பிரதோஷந்த நாளில் சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போய்விடும் என்றும் சொல்லலாம். பிரதோஷ நாளில் நான் விரதம் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து செல்வ தடைகளும் காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கோவிலில் அமர்ந்து 108 முறை ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கொடிமரத்திற்கு அருகில் அல்லது தலை விருச்சகத்திற்கு அருகில் அல்லது நந்தி பகவானுக்கு அருகில் அமர்ந்து உச்சரிப்பது வேண்டும். பிரதோஷ நாளில் மாலை 4 மணிக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். போல பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உலகில் உள்ள அனைத்து தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதாகவும் ஐதீகம் இருக்கிறது என்றும் சொல்லலாம். நாம் கோவிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை நம்மேல் படும். அதே போல நம் வாழ்வின் பிரச்சனைகள் மற்றும் பாவங்கள் அனைத்தும் போக்குவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அன்று கோவிலில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள்கள் தடைப்பட்ட காரியம் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அங்கு இருக்கும் காமதேனு பசுவிற்கு 4 மஞ்சள் வாழைப்பழங்கள் கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. போல பிரதோஷ விரதம் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபட சென்றவர்கள் கோவிலில் யாருடனும் பேசக்கூடாது என்றும் சொல்லலாம். எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது, அதாவது கோபமாக பேசுதல், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிவனின் நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. போல பிரதோஷ நேரத்தில் நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்கக்கூடாது என்றும் சொல்லலாம். நாளில் எதிர்மறையாக பேசுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். போல அன்றைய நாளில் ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரர் 108 போற்றி மந்திரங்களை 5 முறை ஜெபித்தால் அனைத்து விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. போல தினமும் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா காலமான 4:30 மணி முதல் 6:30 வரை உள்ள காலம் என்றும் சொல்லலாம். இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது உத்தமம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் 5 வருடங்கள் முறையாக செய்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. போல பிரதோஷம் என்பது மாலை வேளையை குறிக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக வரும் 1:30 மணி நேரமே பிரதோஷ காலம் என்றும் சொல்லப்படுகிறது. தினமும் வரும் இந்த பிரதோஷ வேலை சிவ வழிபாட்டிற்கு உகந்தது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் மாலையின் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தை சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுகிறது. பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றாகவும் சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை வளர்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் 2 பிரதோஷங்கள் வருகின்றன என்றும் சொல்லலாம். அதாவது வளர்பிறை மற்றும் தேய்பிறை பட்சங்களில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலமாகவும் சொல்லப்படுகிறது.
போல செவ்வாய்க்கிழமை நாளில் வரும் பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும் சொல்லலாம். மேலும் வறுமை அகன்று நோய் நீங்கி சகல காரியங்களும் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.